மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்களுக்கும் வணக்கம். சில ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம். சில ஃபங்க்ஷன் வந்து ஞாபகப்படுத்தினா போவோம், சில ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சு போவோம். இது அந்த மாதிரி ஃபங்க்ஷன், ஞாபகம் வச்சு வர ஃபங்க்ஷன் இது. ஏன்னா அருண் அண்ணாவோட ஃபங்க்ஷன் இது. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஷூட்டிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவர் வந்து 1ஆம் தேதி இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் ரவி மறந்துடாதுன்னு சொல்லிட்டாரு அருணா. அப்புறம் எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்களே, இவர்கிட்ட சொன்னால் டென்ஷன் ஆவார், அவங்கக்கிட்ட சொன்னால் அதோட டென்ஷன் ஆவாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் உட்காந்து யோசித்தேன், ஒரு பொய் சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு தொழிலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லலாமா, அது உண்மையாகவே ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் காலில் கையில் அடிபட்டுருக்கு சொல்லலாமா அப்படின்னா, நீங்கள் எங்கே ஷூட்டிங் தானே பண்ணுறீங்க, எங்கே போய் விழுந்தீங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஸோ இப்படி மண்டையை அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தப்போ, சரி கடைசியாக நேர்மையாக ஒரு வழியில் ட்ரை பண்ணுவோம், உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். சார் இந்த மாதிரி அருண் அண்ணா வந்து என் பிரதர் மாதிரி சார், அவரோட ஃபங்க்ஷன் நான் போய் ஆகணும், எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அதெல்லாம் இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஐ ஹாவ் டு கோ சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் தாராளமாக போங்க சார், நைட் ஷூட் தான் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க. இது சொல்லக்கூடாது ஷூட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ கடவுளாக பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இன்னைக்கு நைட் ஷூட் அவரே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுதான் கடவுளுக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து அருணண்ணா எப்படின்னா, பரத் சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பரத். உண்மையாகவே அது வந்து 100க்கு 100 உண்மை. ஹி இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி ஆக்டர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில், அருணண்ணா ஃபங்க்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன், எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ வந்து அவர் தான் அப்படின்னு. அது வந்து எத்திக்கலாக அது கரெக்டானு தெரியல நான் சொன்னது, பட் என் மனசுக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். பிகாஸ் டான்ஸ், ஸ்டண்ட், ஆக்டிங் எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் பார்த்து ரசித்தது வந்து அருண் அண்ணா தான். எனக்கு விஜய் அண்ணா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் அருண் அண்ணா டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்டு சில படங்கள் வந்து விஜயகுமார் அங்கிள் சொன்ன மாதிரி அது சரியாக இல்லாத பீரியட்லேயும் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு, இல்லை இது என்ன நம்ம சினிமா, இது நம்ம ஜெயிக்காம யார் ஜெயிப்போம்னு நினச்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து ரசித்த ஒருத்தர், நான் பார்த்து இன்ஸ்பயரான ஒருத்தர் அருணண்ணா. அண்ட் பர்டிகுலராக நானும் ஃபேமிலின்றதுனால கண்டிப்பாக கௌதம் மேனன் சாரை தேங்க் பண்ணி ஆகணும். அவருக்கு வந்து இப்படி அவரை யாருமே பார்த்ததில்லை. அந்த ஒரு தைரியமும், அந்த ஒரு மனப்பக்குவமும், அந்த ஒரு பார்வையும் வந்து கண்டிப்பாக கௌதம் சார் தவிர வேறு யாருக்கும் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பார்வையை பார்த்த உங்களுக்கு உண்மையாகவே தேங்க்ஸ், அவருக்கு இப்படி ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு. அண்ட் அறிவழகன் சார், நான் வந்து ஈரம் படம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார், ஆனால் நிறைய பேர் திட்டினாங்க ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பார்த்துறேன். பட் அந்த படத்தை வந்து அதை பற்றி சொன்னவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆசையோடையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையும் சொன்னாங்க, அவ்வளோ அழகாக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல்ல குற்றம் 23 பார்த்துடுறேன், அதுக்கப்புறமா ஈரம் பார்க்குறேன். அண்டு இன்னைக்கு ஹீரோ நம்ம விஷால் அவர்கள் ரொம்ப அழகாக பேசினார், தேவையானவங்களை தேங்க் பண்ணார். அண்டு ஏன்னா அப்போ அவங்க தான் எப்போவுமே கூட இருக்கிறவங்கன்றது நல்லாவே தெரிஞ்சவர் அவர். அண்டு அதே மாதிரி தான் அதே மாதிரி இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் தான். அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக வந்திருக்கோம்னு. ஒன்லி ஃபார் அருண் அண்ணா. அண்ட் அவருக்கு நல்லா இருக்கணும், அவரோட படம் நல்லா இருக்கணும். அண்ட் இந்த ஹோல் டீம் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன், இன்க்ளூடிங் ஹீரோயின், எவ்ரிபடி, ஆல் தி ஆக்டர்ஸ்.
கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எப்போ வந்தாலும் சக்ஸஸ் ஆகும். அது நம்ம அகைன் அண்ட் டைம் அகைன் அது ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம். நான் ட்ரெய்லர் பார்க்கலாம் நினச்சிக்காதீங்க, எனக்கு தனியாக போட்டு காமிச்சிட்டாரு. காருக்குள்ளெல்லாம் உட்காந்து சாங்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் படத்தை பற்றி. நாங்கள் ஃபைட்ஸ் பார்த்துருக்கேன், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கணுமா? அதுதான் ஸோ கலக்குங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் டு யூ அண்ட் தி ஹோல் ஃபேமிலி. உங்களுக்கு பணமும் வரணும், சக்ஸஸும் வரணும். இந்த படத்தில் ப்ரொடியூசராக பணம் வரணும், ஆர்டிஸ்டாக சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ ஸோ மச்.